பொண்ணு கிளாஸ்ல உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க மிஸ் இவளை கூப்பிட்டு மார்க் ஷீட் கொடுக்குறாங்க. இவ ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தனால எல்லாரும் கை தட்டுறாங்க. இவளும் மார்க் ஷீட்டை வாங்கிட்டு சந்தோஷமா நடந்து போகும்போது அவளோட Dress பெஞ்சில மாட்டி கிழிஞ்சு போயிருது. இவளும் மறைச்சிக்கிட்டே போய் உட்காந்துக்கிறா. அந்த டைம்ல அந்த கிளாஸ்க்கு பேட்டி சாரும் ஒரு பொண்ணும் வராங்க. ஈவினிங் வாலிபால் டோர்னமெண்ட் இருக்கு, யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ வந்து கலந்துக்கிட்டு பேர் கொடுங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. பிடி சார் கூட வந்த பொண்ணு ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் போட்டிருந்தனால அதை பார்த்துட்டு இவளுக்கும் ஆசை வருது. அதனால ஈவினிங் போயிட்டு இவளும் கலந்துக்கிறா. அந்த பிடி சாரும் இந்த பொண்ணு கிட்ட பால கொடுத்துட்டு ஓடி வர சொல்றாங்க. இவ ஒவ்வொரு டைமும் ஓடி வரும்போதும் அந்த பொண்ணு கிட்ட மாட்டிக்கிறா. இதனால அந்த பிடி சார் உனக்குலாம் இதெல்லாம் வராது, அதனால பேக தூக்கிட்டு போய் படிக்கிற வேலையை பாருன்னு சொல்லிடுறாங்க. இவளும் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார், நான் கத்துக்கிறேன்னு சொல்றா. அதுக்கு அந்த பிடி சாரும் உன்னால ஓடி வர முடியல, அதனால உன்னை கோல் கீப்பரா போடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த பிடி சாரும் டெய்லி ஈவினிங் பிராக்டிஸ்க்கு வந்துருன்னு சொல்றாங்க. இவளும் ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. இவளோட ஊர் சின்ன கிராமன்றனால அங்க யார்கிட்டயுமே போன் இல்ல. அதனால ஒரு பையன்கிட்ட வாங்கி இவளோட Facebook'ை பார்த்துட்டு இருக்கா. இவங்க ஊர்ல இருக்கிற பொண்ணு ஜீன்ஸ் பேண்ட் போட்டு ஒரு போட்டோவை போஸ்ட் பண்ணிருக்கா. இதை பார்த்துட்டு அவ நைஸ்னு சொல்லி கமெண்ட் பண்றா. இவளும் வீட்டுக்கு போறா. அவங்க அம்மா இவளோட ஸ்கூல் ட்ரெஸ் தைச்சிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க அப்பா வராங்க. அப்ப அவங்க அம்மா சொல்றாங்க, நம்ம ஊர்ல ஒரு பொண்ணு ஜீன்ஸ் பேண்ட் போட்டு சுத்திட்டு இருக்கா, அவளை எல்லாரும் திட்டிட்டு இருக்காங்க, இதுக்கு வேற வெரி நைஸ்னு ஒரு பொண்ணு கமெண்ட் பண்ணிருக்கா சோசியல் மீடியாலன்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு இந்த பொண்ணு நல்லவேளை நம்ம ஃபேக் ஐடில கமெண்ட் பண்ணணும்னு நினைச்சுக்கிறா. இந்த பொண்ணு ஈவினிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது வாந்தி எடுத்துறா. இதை பார்த்துட்டு அந்த சார் உனக்கு இதெல்லாம் வராது, ஏன் இந்த மாதிரி பண்ற, நீ வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த பொண்ணு, நீங்க பசங்களுக்குலாம் டெய்லி பிராக்டிஸ் பண்ற மாதிரி எங்களுக்கும் டெய்லி பிராக்டிஸ் வைங்க, கண்டிப்பா எனக்கு வரும், கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்றா. அதுக்கு அவரு பசங்களுக்கு ட்ரெயின் பண்ண நிறைய காசு கொடுப்பாங்க, ஆனா பொண்ணுங்களுக்கு ட்ரெயின் பண்ணா கம்மியா தான் காசு தருவாங்க, அதனால என்னால டெய்லிலாம் இந்த பிராக்டிஸை நடத்த முடியாதுன்னு சொல்றாரு. இந்த பொண்ணு அந்த பையன் கிட்ட மொபைல் வாங்கி எப்படி பிராக்டிஸ் பண்றதுன்னு யூடியூப்ல பாக்குறா. அதை பார்த்துட்டு இவளும் டெய்லி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா வீட்லயே. பார்த்துட்டு அவங்க அம்மாவும் அவளுக்கு பால் வாங்கி வந்து கொடுக்குறாங்க. கிளாஸ்ல இவ உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க மிஸ் இவ மேல சாப்பீஸ் போட்டு இவளை கூப்பிடுறாங்க. இதை பார்த்துட்டு அவங்க மிஸ் மட்டும் கூட்டிட்டு போய் நீங்க தூக்கி போடுங்க மேம், நான் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. இவ எந்த வாலியுமே பிடிக்க மாட்டேங்கிறா. அதனால அவங்க மிஸ் வந்து உங்ககிட்ட ரிஃப்ளெக்ஷனே இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அது என்னன்னு யூடியூப்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிராக்டிஸ் பண்றா. நெக்ஸ்ட் டே டீம் செலக்ஷன் டே. இவளும் கோல் கீப்பரா நிக்கிறா. எப்படியாவது எல்லா பாலும் பிடிக்கணும்னு நினைக்கிறா. ஆனா இவ ஒரு பால் கூட பிடிக்க மாட்டேங்கிறா. இதை பாக்குற அந்த பிடி சார், நீ படிக்கிறதுக்கு மட்டும்தான் லாக்கி, இந்த மாதிரி விளையாடுறதுக்குலாம் லாக்கி கிடையாது, தயவு செஞ்சு வீட்டுக்கு கிளம்பி போயிடு அப்படின்னு சொல்றாரு. இவளும் பிடி சார் இந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அழுந்துகிட்டே வீட்டுக்கு போறா. ஒரு நாள் ஸ்போர்ட்ஸ் டே நடக்குது. ஒரு பொண்ணு வரலன்றனால அந்த பிடி சார் இந்த பொண்ணை கூப்பிடுறதுக்காக வராரு. இந்த பொண்ணு அவர் கூட்டமே ஓகே சொல்லிடுறா. ஆனா அந்த சார் நான் அவனை விளையாடுறதுக்குலாம் விட மாட்டேன், எக்ஸ்ட்ரா ஒரு ஆளா தான் வச்சுப்பேன், ஹெல்ப் பண்றதுக்கு மட்டும்தான் நீ வரணும் அப்படின்னு சொல்றாரு. இவனும் ரொம்ப சந்தோஷமா பரவாயில்ல சார் ஓகேன்னு சொல்றா. அதுக்கு அந்த சார், இந்த சின்ன டீம்ல சேரத்துக்காக நீ எதுக்கு இவ்வளவு ஆசைப்படுறன்னு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் அவர் அந்த ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துட்டு இதை போட்டுட்டு வான்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இவளும் அந்த ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் போட்டுட்டு கண்ணாடி முன்னாடி நின்னு பாக்குறா. இவளுக்கு கண்ணெல்லாம் கலங்கி போயிருது. ஏன்னா சின்ன கிராமத்துல இருந்து வந்த இந்த பொண்ணுக்கு ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் ஸ்கூல்ல போட்டாதான் உண்டு, அதுக்கப்புறம் வீட்டுல எல்லாம் போட விட மாட்டாங்க. அதனாலே அவளுக்கு ஒரு சந்தோஷமா